இப்போ நான் என்ன சொல்கிறேன், கோவிலுக்கு வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரணி வேம்புலியம்மன் கோவிலுக்கு போகலாமா? வாங்க போகலாம். நம்ம ஆரணியில் வேம்புலியம்மன் கோவிலில் 3 நாள் திருவிழா நடக்குது. ஸோ இன்றைக்கி திருவிழாவோட ஃபஸ்ட்டு நாள் கூடு ஊற்றுறாங்க. ஸோ அதுக்கு தான் நாமளும் வந்திருக்கோம். அண்ட் இன்னும் 2 நாள் திருவிழா இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் திருவிழாவுக்கு வாங்க, ஓகேவா? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செங்கத்துலேருந்து ஆரணிக்கு பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆரணியில் ஒரு ஃபங்க்ஷன், இந்த கோவிலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நாம் இப்போது ஆரணிக்கு வந்துட்டோம். ஆரணியில் எந்த கோவிலில் ஃபங்க்ஷன் நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு பலூன் வந்து கட்டி பறக்க விடுவாங்க. ஸோ ஆரணியில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்டாக இது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இதை வந்து இதோட 3rd டைம் பார்க்குறேன். அண்ட் வேம்புலி அம்மன் கோவில் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். ஆனால் ஆல்ரெடி ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலே இந்த கோவிலுக்கு போயிருக்கேன். ஸோ ரொம்ப அமைதியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த கோவிலோட கோபுரம் கூட பார்த்திங்கன்னா தங்கத்தால் செஞ்ச மாதிரி அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வேம்புலியம்மன் கோவில் உள்ளே போனீங்கன்னா அந்த கோபுரம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த வருஷம் இந்த கோவிலில் திருவிழா நடக்குது, 3 நாள் திருவிழா. ஸோ ஃபஸ்ட்டு நாள் வந்து கூழ் ஊற்றுறாங்க, அதுக்கு தான் நாம் வந்திருக்கோம். எல்லாருமே வந்து கூழ் ஊற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் மறுநாள் வந்து பாட்டு கச்சேரி, ஆடல் பாடல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். அண்ட் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இந்த அலங்காரம் பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ க்யூட்டாக அழகாக பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லாகவே பூக்கள் வச்சு. ஸோ அந்த வேம்புலி அம்மன் அப்படிங்கிறதுமே பூ வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த கண், அந்த சூலம், இது எல்லாமே வந்து பூவை வச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து உள்ளெல்லாம் போகல, ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே லைன் வழியாக நின்று போயிட்டுருந்தாங்க. போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆகிடும், ரிட்டன் செங்கம் போகணும் இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் வெளியவே நின்று சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஆரணி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரணியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆரணி கோட்டை என்ன அப்படின்னு. நம்ம ஆரணி வேம்புலியம்மன் கோவில் திருவிழா மொத்தம் 3 நாள் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த நாளோட ஃபஸ்ட்டு நாளில் நாம் இருக்கோம். இன்னைக்கு இந்த ஆரணி கோட்டை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தாலுகா ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும், இந்த வேம்புலியம்மன் கோவிலுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கும், நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இந்த ஆரணி கோட்டையில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரங்கராட்டினம், நிறைய கேம்ஸ், சின்ன பசங்கள்லாம் வந்து விளையாடுறதுக்கு நிறைய திங்ஸு, கடை எல்லாமே நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ 3 நாளுமே வந்து அப்படி பகல் மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வந்து இது வரைக்கும் போனதில்லை, இதை தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, நைட்டெல்லாம் இருக்க முடியல. நாங்கள் காலையில் போயிட்டு சாமி கும்பிட்டு ரிட்டன் வந்து நைட்டுக்கு வந்துட்டோம். நைட் அங்கே இருக்க முடியல, அதுதான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஆனால் நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக அங்கே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. கோவிலெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம ரிட்டன் செங்கத்துக்கு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சாமியெல்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். அண்ட் அதுக்கடுத்து வர்ற வழியில் பார்த்திங்க அப்படின்னா, பெங்களூரில் வந்து ஒரு பகவான் சிலை இருக்குல்ல, ஸோ பெருமாள் சிலை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சிலையை வந்து எங்கே ஃபஸ்ட்டு செஞ்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் செஞ்சாங்க. அந்த சிலை வந்து பாதிலேயே வந்து வேலையெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து புதுசாக வேறு சிலை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு பெங்களூரில் வச்சுருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு செஞ்ச சிலை, இன்னுமே அதே இடத்துல அப்படியே தான் இருக்குது. இது வந்து செங்கத்துலேருந்து ஆரணிக்கு போகக்கூடிய வழியில் தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வீடியோவும் எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது எதனால் நின்றுச்சு, ஏன் இப்படியே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. ஸோ அதே இடத்துல தான் இருக்குது, ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாகவே அங்கே தான் இருக்குது. அதுக்கடுத்து வர்ற வழியில் வந்து நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வில்வாரணி, நிறைய பேருக்கு வில்வரணி அப்படின்னா தான் தெரியும். அங்கே வந்து போயிருந்தோம், ஏன்னா ஆடி இல்லையா, அதனால் அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிடலான்னு போனோம். அங்கே ஒரு விஷயம் பாருங்களேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், கோவிலுக்கு வந்திருக்கோம்,
அதுக்கடுத்து சாமி கும்பிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா பர்வதமலை. ஸோ அந்த பர்வதமலை பார்த்திங்க அப்படின்னா நந்தி வடிவிலே இருக்கும். அந்த சிவன் கோவில் இருக்கக்கூடிய மலை நந்தி மாதிரியே இருக்கும். ஸோ அதையும் ஃபோட்டோ எடுத்தேன். நான் இந்த மலைக்கு வந்து ஒரு முறை போயிருக்கேன். ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. போயிட்டு வியூவெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரிட்டன் கீழே இறங்கி வீட்டுக்கு வந்து 3 நாள் எனக்கு வந்து கால் வலி. ஸோ சுத்தமாக முடியல. ஆனால் திரும்பவும் ஒரு வாட்டி போகணும். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் பர்வதமலைக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் ஷேர் பண்ணுங்கள். எனிவே வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதாங்க இன்றைக்கான விளாக். போயிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரியான குட்டி குட்டி விளாக்ஸ் நிறைய பார்க்கலாம். பாய்.